தமிழகத்தில் கனமழை தொடங்கியாச்சு. அப்படியா? எந்த மாவட்டத்துலங்க தொடங்கிச்சு? எங்க ஊர்ல இப்போ இன்னும் மழையே பெய்யாம இருக்கு. இன்னும் வெயிலுடைய தாக்கம் நெறைய இடங்கள்ல பகல் நேரங்கள்ல தான் வெயில் வந்தது தான் மிச்சம். மழை தொடங்கல அப்படிங்கிற சிலருடைய கேள்விகள் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்குது. ஆனா சில மாவட்டங்கள்ல மழை தொடங்கியிருக்கு. அது எந்த பகுதிகள் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். அடுத்து வரப்போகிற இரவு மற்றும் நள்ளிரவிலும் ஒரு சில மாவட்டத்தில் மழை தொடங்க இருக்கிறது. அதனால எங்கெல்லாம் நமக்கு மழை தொடங்க போகுது, எங்கெல்லாம் நமக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கும், எங்கெல்லாம் இன்னைக்கு மழை பெய்யாம நாளைய தினங்கள்ல மழை வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான முழு தகவலையும் கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள் மிக முக்கியமான ஒரு நாட்கள். ஏன்னா, இந்த ஜூன் மாதத்துல மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டங்கள், ராமநாதபுரம், சிவகங்கை இங்கெல்லாம் மழை மிக பற்றாக்குறையா இருக்கு. அதாவது சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட மிக குறைவான மழை பெய்த பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாவட்டங்கள் தான். இன்னும் நமக்கு மழை கிடைக்கல. சில கூடுதல் மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் சில இடங்களில் கிடைச்சிருக்கு. உள் மாவட்டத்தில் சில மாவட்டங்களில் இந்த ஜூன் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழையை விட கூடுதல் மழை பொழிவு உள் மாவட்டங்களிலும், அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ சொன்ன மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் இந்த ஜூன் மாதங்களில் மிகப்பெரிய ஒரு மழை பற்றாக்குறையை சந்திச்சிருக்கு. அப்போது இங்கெல்லாம் நமக்கு எப்போ மழை வரும் அப்படிங்கிற தொடர்ந்து தகவல்கள் நிறைய பேர் கேட்டு வரீங்க. நிச்சயமாக அதை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் அடுத்து வரும் சில மணி நேரங்களில் பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகும். குறிப்பாக டெல்டா மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், அதே மாதிரி உள் மாவட்டத்தில் கரூர், நாமக்கல், சேலம், திருப்பூர், ஈரோடு என இந்த பகுதிகளிலிருந்து மழை சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. முதல் கட்டமாக பகுதியான ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாகவும் பிறகு வலுவான கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் இரவு நேர மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் நமக்கு மழை நேரம் இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு மாலை நேரங்களில் இந்த திருச்சியிலிருந்து சேலம் போகிற வழிகளிலும், அதே மாதிரி சேலத்திலிருந்து கரூர் மற்றும் நாமக்கல் போகிற வழிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பொழிவுகள் ஆங்காங்கே தொடங்கியிருக்கு. மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் போன்ற இடங்களிலும், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்குள்ளாக ஒரு கணிசமாக மிதமானதிலிருந்து கனமழையானது கண்டிப்பாக பதிவாக ஆரம்பிச்சிடும். நேற்றைய தினங்களில் எங்கெல்லாம் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகளையும் நம்ம கண்டிப்பாக தரோம். பொறுமையாக காத்திருங்க. ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க. உங்களுக்கு தனியாக நம்ம போஸ்ட் கூட போட்டு வரோம். அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் நம்ம சேனலில் தனியாக நம்ம போஸ்ட் போட்டு வரோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். மாவட்ட வாரியாக அதில் நம்ம எத்தனை சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறத அதில் உங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம். அடுத்ததாக இந்த தென் மாவட்ட பகுதிகளில் இன்னும் தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கே ஓரளவு நமக்கு மழை பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடியில் மிகப்பெரிய மழை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. திருநெல்வேலி ஓரளவு இயல்பை ஒட்டின மழை பொழிவுகள் பதிவாயிருக்கு. கன்னியாகுமரியிலும் இயல்பை ஒட்டின மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிருக்கு. அதில் திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் மட்டும் சற்று கூடுதல் மழையும் பதிவாகி இருக்கிறது. ஆகவே தூத்துக்குடி மாவட்டங்கள், ராமநாதபுரம் இந்த 2 மாவட்டம் தான் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா சரியான ஒரு போதுமான மழை பொழிவு இல்லாத மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி வட தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தான் இருக்கிறதுலேயே மழை பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாவட்டமாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டங்களை ஒரு சிறப்பாக கவனித்து இனி வருகிற நாட்கள் இந்த மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு தனி வானிலை அறிக்கை கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கிறோம். அதனால் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்கோ அங்கே மட்டும் தனியாக நம்ம கவனம் செலுத்தி உங்களுக்கு நிச்சயமாக வானிலை அறிவிப்புகள் வெளியாகும்.
அதனால் கவலைப்படாதீங்க. நம்ம எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையாக இருக்குது, எங்கெல்லாம் கூடுதல் மழை பதிவாயிருக்குங்கிறத தீவிரமாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இனி வரப்போகிற நாட்களிலும் மழை வாய்ப்புகள் இந்த சனிக்கிழமை வரைக்கும் சற்று பொறுமையாக இருங்க. இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்ய காத்திருக்கு. அதனால் இந்த ஜூன் மாதம் முடியவே போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் ஜூன் மாதமே முடிஞ்சிரும் போல இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் இது வரைக்கும் வெயிலே குறையலைங்க அப்படின்னு சொல்லி மதுரை மாவட்டத்திலேருந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. மதுரையிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னமும் எங்களுக்கு 40 டிகிரி செல்சியஸ் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. இது மே மாதமா இல்லை ஜூன் மாதமா இல்லை ஜூலையும் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதுரை மாவட்டத்திலேருந்து. அதுதான் மதுரையிலிருந்து ஏன்னா இது வரைக்கும் வட தமிழக கடலோர உள் மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததை பார்த்தோம். இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 நாட்களாக தென் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் சற்று அதிகமாக பதிவாயிட்டு இருக்கு. இது எல்லாமே ஒரு குறுகிய நாட்கள் தான். சீக்கிரத்தில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இயல்பு நிலை திரும்பி மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனால் அது சராசரியான மழை ஒட்டியே இருக்கும். இயல்புக்கு ஒட்டிய மழை பொழிவு தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை கிடைக்கும். கடலோர மாவட்டங்களில் சற்று இயல்புக்கும் குறைவான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் எங்கெல்லாம் மழை பற்றாக்குறை இருந்ததுன்னு சொல்லி. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கடலூர், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இங்கெல்லாம் ஓரளவு பரவலாக பகுதியாக சில நேரங்கள் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் பகுதியாக மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. மற்றபடி ரொம்ப தீவிரமான கனமழைங்கிறது இல்லை. ஓரளவு சில இடங்கள் இப்போ திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்தில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். சென்னை மற்றும் செங்கல்பட்டில் வானம் மேகமூட்டமும் பகலில் வெயில் சற்று கணிசமாக அதிகரித்தும் காணப்படும். அதனால் இங்கே மழை சற்று பற்றாக்குறையாகவே இருக்குது. கண்டிப்பாக நம்ம சீக்கிரத்தில் மழையினுடைய தேதிகள் இந்த பகுதிகளுக்கு நம்ம அறிவிக்கிறோம். டெல்டா மாவட்டங்களில் பகுதியான ஒரு மழை வாய்ப்பாகவே இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் கனமழை தீவிரமடையும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் நமக்கு மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பரவலாக கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு மாலை அல்லது இரவில் பரவலாக மழை தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும். அதனால் வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் தொடர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் மாலை நேரங்களுக்கு பிறகு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலூர் மாவட்டத்திலேருந்து சேலம் மாவட்டங்கள் வரைக்கும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்கள், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம், திருப்பூர் போன்ற உள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்து கணிசமாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். மாலை நேரங்களுக்கு பிறகு நீங்கள் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். வீசும் பலத்த காற்று, அதனால் மழை வரும்போது வெறும் மழையாக மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பலத்த சூறாவளி காற்றும் வீச வாய்ப்பு இருக்குது. ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டராவது குறைஞ்சபட்சம் தரை காற்று அப்படிங்கிறது இருக்கக்கூடும். பலத்த தரை காற்றுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.